அதிகாலை நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போது 1914ஆம் ஆண்டு திறக்கப்பட்ட அந்த பழைய ரயில் பாலம் இருக்கு இல்லையா, அது கிட்டத்தட்ட ஒரு 108 வருஷம் மக்கள் பயன்பாட்டில் இருந்துச்சு. தற்பொழுது சற்று அது பழுதடைஞ்சதுனால புதிய பாம்பன் ரயில் பாலம் கட்டுறாங்க. அதுதாங்க இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பழைய ரயில் பாலம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 108 வருஷம் பயன்பாட்டில் இருந்துச்சுன்னா இல்லையா, அது பார்த்திங்கன்னா கத்தரி வடிவத்தில் இரண்டாக தூக்குற வடிவில் அதை கட்டியிருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா கட்டுற அந்த புதிய பாலம் பார்த்திங்கன்னா லிஃப்ட் வடிவத்தில் கீழிருந்து மேலே தூக்குற மாதிரியான அமைப்பில் கட்டியிருக்காங்க. ரொம்பவே அழகாக வித்தியாசமாக இருந்துச்சு நேராக பார்க்குறதுக்கு. அது மட்டும் இல்லைங்க, அந்த லிஃப்ட் வடிவத்தில் தூக்குற அந்த பாலம், அதாவது ட்ரெயின் கிடக்கிற அந்த பகுதி இல்லையா, அதோட எடை மட்டுமே 640 டன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா 4 மோட்டர்களில் இயங்குதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, 4ம் ஒரே சமயத்தில் ஒரே அளவில் சுழல்றது மூலமாக அந்த லிஃப்ட்டை அழகாக மேலே தூக்கி கொண்டு போகிற மாதிரி அதை கட்டியிருக்காங்க. இது பார்க்குறதுக்கு ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஒரு கண்ட்ரோல் ரூம் இருக்குது பாருங்களேன், இந்த சிவப்பு நிறத்தில். அந்த மிக பிரம்மாண்டமான ஒரு கண்ட்ரோல் ரூம்ங்க அது நம்ம பஸ் பிரிட்ஜிலேருந்து பார்க்குறதுக்கு மிகப்பெரிய ஒரு அடுக்குமாடி கட்டிடத்தை கடலுக்கு நடுவில் வச்ச மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. நேராக போய் பார்க்கும்பொழுது தான் அந்த வியப்பை நீங்கள் உணரலாம். இன்னும் ஒரு முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பஸ் பாலம், அதுக்கடுத்ததாக பழைய ரயில் பாலம், அதுக்கடுத்ததாக இப்பொழுது கட்டப்பட்ட புதிய ரயில் பாலம் இருக்குது இல்லையா, இது 3 சரி சம அளவில் 40 மீட்டர் இடைவெளியில் கட்டியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த பாம்பன் பாலத்தில் பகலில் பார்க்குறத விடவும் இரவு நேரத்தில் அழகான மின்விளக்குகளுடைய அலங்காரத்தில் பார்க்குறது நம்ம எப்படி இருக்குன்னு வர்ணிக்க வார்த்தைகளே இல்லைங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு நேரம் பார்க்குறதுக்கு. கூடிய விரைவில் நம்மளுடைய பாரத பிரதமர் அவர்களால் இந்த பாம்பன் பாலம் திறந்து வைக்க இருக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. அப்படி இந்த பாம்பன் பாலம் புழக்கத்துக்கு வந்ததும் நம்ம அதிகாலை நேயர்களுக்காக அந்த ரயிலில் பயணித்து சிறப்பாக ஒரு வீடியோ உங்களுக்கு பகிர்றேன். நம்ம அதிகாலை நேயர்களுக்கான முக்கியமான செய்தின்னு சொல்லலாம். இந்த பாம்பன் பாலத்தில் உங்களுடைய 2 சக்கர வாகனங்களையோ 4 சக்கர வாகனங்களையோ பாம்பன் பாலத்தில் நிறுத்தி நீங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு அனுமதி கிடையாது. அப்படி நினச்சி நீங்கள் ஸ்பாட்டுக்கு போயிடாதீங்க. உங்களுடைய வாகனத்தை பாலத்துக்கு கீழே நிப்பாட்டிட்டு வேணால் நீங்கள் இந்த இடத்துல வந்து ரசிக்கலாம். ஏன்னா பாலத்தில் வாகனங்கள் நிற்கும் பொருட்டு மிகப்பெரிய அளவுக்கு அங்கே டிராஃபிக் ஜாம் உண்டாகுது. நானுமே போகும்போது பார்த்துருந்தேன். ஒரே ஒரு வண்டி நாளுமே போதும், அடுத்தடுத்த கிட்டத்தட்ட ஒரு 10-15 வண்டிகள் வரிசையாக போக தடையாகி மிகப்பெரிய ஒரு சிக்கலை உண்டாக்குது. அப்படின்றதுனால இந்த பாம்பன் பாலத்தில் உங்களுடைய 4 சக்கர 2 சக்கர வாகனங்களை நிறுத்தி நீங்கள் அந்த பாலத்தை ரசிக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த பகுதியிலேருந்து பார்க்கும்பொழுது பஸ் பாலம், ட்ரெயின் பாலம், புதிதாக கட்டப்பட்டுள்ள புதிய ட்ரெயின் பாலம் 3ஐயுமே நீங்கள் அழகாக ஒரு கண்கொள்ளா காட்சியாக பார்த்து ரசிக்க முடியும். இந்த இடம் பார்த்திங்கன்னா சமீபத்தில் பிரபலமான பாடல் ஒன்று ஷூட் பண்ணாங்க. வேணா மச்சான் வேணா இந்த பொண்ணுங்க காதல்னு ஒரு பாடல். இந்த பாடல் படமாக்கப்பட்ட இடம் இந்த இடம் தான். இந்த இடத்துல வச்சு தான் இந்த பாடல் ஷூட் பண்ணாங்க. அப்படி இந்த பாலத்துக்கு கீழே போய் பார்த்தோம் அப்படின்னா நிறையா மீன்கள் இங்கே விற்பனை பண்ணுறாங்க. மீன் கம்பெனின்னு சொல்கிறாங்க. நிறையா பிடிபட்ட மீன்களை ஃபுல்லாக அங்கே அதை ஐஸ் போட்டு பாதுகாத்து வச்சுருக்காங்க. நீங்கள் என்ன மீன் வேணுமோ அந்த மீனை கேட்டு வாங்கலாம். ஒரு சில இடங்களில் கடைக்கு போகும்பொழுது என்ன மீன் இருக்கோ அதெல்லாம் வாங்க முடியும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதி வச்சு எனக்கு இந்த மீன் தான் வேணும் அப்படின்னு கேட்டு வாங்க முடியும். அந்தளவுக்கு விதவிதமான மீன்கள் இங்கே கிடைக்கிது. இந்த மீன் கம்பெனிகளை பாலத்துக்கு மேலே நின்று பார்த்தா இப்படி தான் தெரியும். அந்த மீனை கருவாடாகவும் இங்கே மாற்றுறாங்க. என்ன அதிகாரிகளே, இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த வீடியோவை லிங்க்கை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நல்ல வீடியோவில் அடுத்தவங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் ராம்குமார். நன்றி, வணக்கம்.